பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்வீட்டா இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்வெட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்கு. இங்க நிறைய முகங்கள்லாம் இருக்கு இங்க படங்கள்ல. ஆனா முகம் தெரியாத நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ல ஆரம்பிச்சு கடைசியில பார்க்கும் தலைவர் அந்த வீடியோ இருக்கும். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்களோ அந்த அளவுக்கு டைரக்டர் அண்ட் டீம் கஷ்டப்பட்டு தாளுண்ட நீரை தன் தலையாலே தான் தருகிறாங்க. இந்த சினிமால சம்பாதிச்ச பணத்தையும் பேரையும் திருப்பி இந்த சினிமால கொடுத்து பல பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து பல குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை செய்கிற ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இதெல்லாம் பெரிய மனசு வரணும். அதே மாதிரி எவ்வளவு யங்ஸ்டர்ஸ்க்கு சுனித் நீங்க பெருமைப்படுற அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டரா வரக்கூடிய ஒரு இது வாய்ப்பை நீங்க கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நடிப்பு ராட்சசன் நான் சொல்றேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க, படங்கள் போக போக கத்துக்கிட்டு நடிப்பாங்க. ஆனா ரியோ வந்து இது சொல்லுவாங்க இல்லையோ, சுயம்பு ஆனாவே எந்த ஒரு பேக் ட்ராப்பும் இல்லாம வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா எமோட் பண்றாரு, அவ்வளோ நல்லா பண்றாரு. அண்ட் அப்கோர்ஸ் த ஹீரோயின் ஸ்வீட் ஹார்ட் ஆஃப் த ஃபிலிம், இந்த குட்டி ஒன்று உட்காந்துருக்கு காயத்ரி. இவருக்கு சூப்பர் சாங், அந்த சாங் நீங்க அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல அவர் நடிச்சிருக்காரு. இது பெரிய ஹிட் ஆகும் பாருங்க. அதுக்கப்புறம் உண்மையிலே அவருக்கு இல்ல நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் அவர் என்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் தான் பண்ணாரு, பட் ஆனா சூப்பரா இருக்கும். கேமராமேன் அவர் வந்து செட்ல வந்து யாருக்கிட்டே பேச மாட்டாரு. 24 மணி நேரமும் ரொம்ப கடின உழைப்பு. அது காரணம் இந்த ஆர்ட் டைரக்டர் போட்ட செட்டு. உங்களுக்கு வீடு வந்து செட்டா போட்டாங்க. ஒரு 7 மாடிக்கு மேல இருக்கிற மாதிரி என் வீடு. இதுல ஃப்ளோர் வந்து இப்படிதான் இருக்கும், செட்டு போட்டாங்க. எதிர்க்க வந்து முதல் நாள்ல இருந்து ஏதோ டிங்கரிங் வேலை பண்ணிட்டு தம்பி என்னங்கன்னு போற வரப்ப கேட்கறது வேறு சொல்றேன். 7வது மாடி பால்கனி, அதுல நான் நிக்கணும். என் வெயிட்டுக்கு அது எங்கேயா உடஞ்சிருமோன்ட்டு ஒவ்வொரு தடவை கூப்பிட்டு கேட்பேன் லஞ்ச் டைம்லாம். தம்பி தாங்குமா தம்பி, நான் ஏறணும். ஏங்க நீங்க ஏறது வந்து ஹீரோ வருவாருங்க இடத்துல, ஹீரோ வராரா? இந்த பக்கத்துல ஹீரோயின் இருப்பாங்க, அப்பா கரெக்ட் பண்ண ரெடி பண்ணிக்க இருப்பாருன்னு. ஆனா ஸ்ட்ராங்கா போட்டாரு, பயந்தேதான் ஏறினேன் அவரு. அதே மாதிரி எடிட்டர் அப்பப்போ கவனிச்சுக்கணும், வெட்டிடுவாரு. இது 7ஆம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ரியோ தம்பி கூடயும் நம்ம இவர் கூடயும் கூடயும். அதுக்கும் அவர் தான் எடிட்டரு. ரியோ வந்து வீட்டோட டிரைவர் வச்சுப்பாங்க, வேலைக்காரன் வச்சுப்பாங்க, எடிட்டர் வச்சிருக்கிறாரு தமிழ. வீட்டோட தான் எல்லாருமே அதே மாதிரி என்னையும் வீட்டோட உங்க படங்கள் எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கோங்க. ஒரு படம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு டைரக்டரா வருது. அந்த நான் போன இதுல கூட சொன்னேன், ஒரு கஜேந்திர கர்ப்பம் மாதிரி அந்த பிரசவத்தை வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லைன்னா நடக்காது. ரொம்ப பிஸியான ஒரு ப்ரொடியூசர், அவருக்கு இது தேவையே கிடையாது, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. ஆனாலும் அதை கடைசி நேரத்துல அவர் வந்து ஏதாவது தவறு நடந்தா அதை சரி செய்யணும்னு வந்து கீழே இதுக்கு தலை வணங்குறார்.